வணக்கம். நான் மருத்துவர் அஜய் சிவகுமார், பொது மற்றும் குடல் அறுவை சிகிச்சை நிபுணர், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ், கோயம்புத்தூர். குடல் இறுக்கம் பற்றி இன்றைக்கி ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம். குடல் இறுக்கம், ஹெர்னியா ப்ராப்ளம். இப்போ குடல் இறுக்கம்ங்கிறது என்ன? குடல் இறுக்கம் வயிற்று பகுதியில் இருக்க சதையில் இருக்கிற பலவீனத்தினால வரக்கூடிய விஷயம். அப்போ வயிற்றுக்குள்ளார இருக்கிற குடலோ கொழுப்போ அந்த வயிற்று சதைப்பகுதியை தாண்டி முன்னாடி வர்றது தான் குடல் இறுக்கம். இது குடல் இறுக்கம் ஆண்களுக்கு மட்டும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆண்களுக்கும் வரும், பெண்களுக்கும் வரும். ஆண்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அடி வயிற்று பகுதியில் வரும். அது இங்குவினல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். அதுபோல் தொப்புள் பகுதியிலையும் வரும். பெண்களுக்கு பொதுவாக தொப்புள் பகுதியில் வரும். இல்லை அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை செய்திருக்காங்க, ஒரு ஓப்பன் ஆப்ரேஷன் செஞ்சுருக்காங்க, இல்லை ஒரு தழும்பு இருக்குது, அது வழியாக குடல் இறுக்கம் வர வாய்ப்புகள் அதிகம் உண்டு. குடல் இறுக்கம் இருக்குது, இதனால் எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? குடல் இறுக்கம் சிலருக்கு பிரச்சனை சில டைம் கொடுக்காமையே இருக்கலாம். ஆனால் சிலருக்கு வயிற்று வலி உண்டாக்கும். அந்த குடல் இறுக்கம் வெளியில் வந்ததுக்கப்புறம் அது உள்ளே போகாமல் இருக்கும். மலச்சிக்கல் தொந்தரவு கொடுக்கும். வயிற்று வலி வரும்போது வாந்தி வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்கறக்கு வாய்ப்பு உள்ளது. இப்போ குடல் இறுக்கம் இருக்குது, இதுக்கு மாத்திரை மருந்து இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடல் இறுக்கத்துக்கு மாத்திரை மருந்துங்கிறது வைத்தியம் கிடையாது. குடல் இறுக்கத்துக்கு எப்பொழுதும் சர்ஜரி பண்ணுறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். குடல் இறுக்கத்துக்கு எந்த மாதிரி சர்ஜரி பண்ணலாம்? இன்றைக்கி நம்ம எல்லாரும் பொதுவாக லேப்ரோஸ்கோப்பியும் ரொபாட்டிக் சர்ஜரியும் பண்ணுறாங்க. இந்த 2 ஆப்ஷன்ஸும் இருக்குது. லேப்ரோஸ்கோப்பி ரொபாட்டிக் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது? அட்வான்டேஜஸ் என்னென்னா, தழும்பு மிகவும் சிறிதாக இருக்கும். ஆப்ரேஷன் இன்னும் துல்லியமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணி முடித்தது ஹாஸ்பிட்டல் தங்குவத நாட்கள் மிக குறைவாக இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரிக்கவரி டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம திரும்பி வேலைக்கு செல்வது மிக எளிமையாக இருக்கும்.